கருணாநிதி ஆட்சிக்கு வந்த 1969 மரணம் அடைந்து இன்றைக்கி திமுக ஆட்சி நடக்கிற இத்தனை ஆண்டு காலமும் ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளி நிரப்பப்படவில்லை. ஆனால் மதுக்கடைகள் 6000 மதுக்கடைகள் இருக்குது. 60 லட்சம் வாடிக்கையாளர்கள் தினம் மதுக்கடைக்கு போகிறாங்க. ஆனால் ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளியாக மாற்றப்படவில்லை. கிக்கு இல்லையா, எல்லாம் கலாச்சாரம் காட்சிங்கிறார். அவர் எம்ஜிஆருக்கும் செல்லப்பிள்ளை தானே? எம்ஜிஆருக்கும் இல்லை இல்லை இல்லை, எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தவர் துரைமுருகன். ஆமாம், நான் ஒரு நேரடியாக ஸ்டாலின் ஐயாவை பார்த்து கேட்குறேன், தென் மாவட்டங்களில் கலாச்சாரம் இல்லையே ஏன்? மதுரைக்கு கீழே கலாச்சாரமே கிடையாது. என்ன காரணம்? யார் ஒழிச்சா? எப்படி ஒழிக்கப்பட்டது? ஏன் போலீஸ் ஒழிச்சான்? அங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சினா கம்யூனல் கலவரம் ஆயிரும். என்ன ஆயிரும்? ஜாதி சண்டை வந்துவிடும். கல்வராய மலையில் காவல்துறையை காய்ச்ச சொல்கிறான். இப்போ அதுக்கும் சொல்லிட்டாங்களே, அதுக்கு முழு பொறுப்பும் காவல்துறை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இல்லைங்க, காவல்துறைக்கு என்ன தண்டனை அதை சொல்லுங்க. காவல்துறை கடுமையான ஒரு இது வச்சிருக்காரு, விமர்சனம் வச்சிருக்காரு. தண்டனை விமர்சனம் தெரிஞ்சிருவானா? தண்டனை எதுவும் சொல்ல. கள்ளச்சாராயம் காய்ச்ச சொல்லுவது காவல்துறை தான். இப்போ இந்த ஆட்சியை மட்டும் பேசணும் அப்படின்றது விஷயமா சார்? எனக்கு தொடர்ந்து இருக்கு இல்லையா? இல்லைங்க, இந்த ஆட்சி தான் இப்போ இருக்கு. இல்லாத அதிமுகவை எப்படி பேசுறது? அதுக்கு அதையும் பேச வேண்டி இருக்கு இல்லையா? அவங்களும் பண்ணியிருக்காங்க, அவங்க ஆட்சியிலையும் இதெல்லாம் நடந்திருக்கு. இது சார் நடந்தது உண்மைதான் அதிமுக ஆட்சியில். இப்போ அதிகாரம் யாருட்டு இருக்கு? திராவிட முன்னேற்றம். அதிகாரம் இருக்கிறவங்க செய்ய வேண்டியதை அதிகாரம் இல்லாதவன். ஆனால் இப்போ ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்திருக்காரு, அதை நீங்கள் பாராட்ட மாட்டேங்கிறீங்களே. இது போன்ற பல சட்ட மசோதாக்களை என்னுடைய 64 வயசில் பல சட்ட மசோதாக்களை பார்த்துட்டேன். எதுவும் எடுபடாதுன்றீங்களா? எடுபடாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. குடிகாரனாய் பார்த்து திருந்தாவிட்டால் குடியை ஒழிக்க முடியாது. தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராய சாவுகளும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா காவல்துறைக்கு கட்சிக்கார கட்டளையிடக்கூடாது. கட்சிக்காரனை காவல்துறை கட்டுப்படுத்தக்கூடாது. அவன் அரசியல் வேலையை பார்க்கட்டும், இவன் அரசு வேலையை பார்க்கட்டும். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு சட்டமன்றத்தோட இந்த நிறைவு நாளில் ஒரு மிக முக்கியமான மசோதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த கள்ளச்சாராய விவகாரம் தான் பெரிய பூதாகாரமாக கடந்த வாரங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 65 பேரை பலி வாங்கியிருக்கு அப்படின்னும் போது அதற்கு எதிரான ஒரு சட்ட நடவடிக்கை, சட்ட திருத்தம் அப்படின்றது பண்ணியிருக்காரு. இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள், அதை விற்பனை செய்வர்கள் எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காரு. அதை மீறி காய்ச்சவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இன்னொரு பக்கம் துரைமுருகன் அவர்கள் பேசிய ஒரு பேச்சு ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். சர்ச்சையான ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். அரசு விற்கும் மதுவில் கிக்கு இல்லை, அதனால தான் எல்லாம் கள்ளச்சாராயத்தை நோக்கி போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? துரைமுருகனுடைய தலைவர் கருணாநிதி காலத்தில் தான் இந்த மதுக்கடையை கட்சிக்காரர்களே கள்ளச்சாராயம் காய்ச்சலாம். இதை எப்படி கருணாநிதி கொண்டு வந்தாருன்னா, 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பித்த புதிதில் கருணாநிதி உடனே மதுவிலக்கு அறிவிக்கிறார். மதுக்கடையெல்லாம் மூடப்படுது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு மதுக்கடை மூடுவதற்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குது. எப்படின்னா, கருணாநிதி எதை செய்தாலும் அது தவறாக இருக்கும். தத்துவங்களின் தலைவன் மார்க்ஸ், தவறுகளின் தலைவன் கருணாநிதி. எதனால் அப்படி சொல்கிறீங்க? என்ன அது எதனால் தவறுகளின் தலைவன் கருணாநிதின்னு சொல்கிறீங்க? நீங்கள் 22,000 பள்ளிக்கூடம் இருக்குது. 22,000 பள்ளிக்கூடத்தில் 1000 பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான் 5 ஆசிரியர் ஒரு தலைமை ஆசிரியரோடு இயங்குது. இது
கருணாநிதி ஆட்சிக்கு வந்த 1969 மரணம் அடைந்து இன்றைக்கி திமுக ஆட்சி நடக்கிற இத்தனை ஆண்டு காலமும் ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளி நிரப்பப்படவில்லை. ஆனால் மதுக்கடைகள் 6000 மதுக்கடைகள் இருக்குது. 60 லட்சம் வாடிக்கையாளர்கள் தினம் மதுக்கடைக்கு போகிறாங்க. ஆனால் ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளியாக மாற்றப்படவில்லை. இது நீங்கள் காமராஜர் படி படி என்று சொன்னார், கருணாநிதி குடி குடி என்று சொன்னார். இன்றைக்கி இவ்வளவு மது ஆறாக ஓடுவதற்கு காரணமே கருணாநிதியும் அவர் கட்சி தொண்டர்கள் தான். ஏறக்குறைய தமிழ்நாட்டில் மொத்தம் 50 மது ஆலை இருக்குது. 50 மது ஆலையில் 25 மது ஆலையை திமுகவுக்கு பினாமிகளான ஆட்கள் நடத்துகிறாங்க. டிஆர் பாலுவே ஒரு மதுக்கடை நடத்துகிறார், மது ஆலை. ஆட்சி மாறி மாறி தானே சார் நடக்குது? இல்லை, ஆட்சி மாறி திமுக மாற்றி மாற்றி தான் நடக்குது. இல்லை, மாற்றி மாற்றி நடந்தாலுமே நீங்கள் இந்த சாராய கடை மது ஆலைகள் வியாபாரத்தில் எம்ஜிஆரை விட முதலில் வழிகாட்டி கருணாநிதி தான். ஏன்னா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு 72 இவர் தான் முதலமைச்சர். ஏன் மது விலக்கு கொண்டு வந்தார்னா, எம்ஜிஆருடைய ரசிகர்களை நீங்கள் இந்த சாராய வியாபாரிகள் கட்சிக்காரன் திமுககாரன் கள்ளச்சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிருவான். கள்ளச்சாராயம் காய்ச்ச ஆரம்பித்தா போலீஸுக்கு மாமூல் கொடுப்பான். போலீஸுக்கு மாமூல் கொடுத்தா அவங்கள்ட்ட ஒரு ரவுடி பட்டாளம் உருவாயிடும். சட்டவிரோத கும்பல் எல்லாமே சட்டவிரோதம் தானே. அப்போது எம்ஜிஆர் மன்றங்களை அடித்து உடைப்பதற்கு, எம்ஜிஆர் கட்சியை வளர விடாமல் பார்த்து கொள்வதற்கு இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்க கள்ளச்சாராய நபர்கள் தேவைப்பட்டார்கள். அது ஒரு யுக்தியாக பயன்படுத்த. அதுதான் தத்துவங்களின் தலைவன் மார்க்ஸ், தவறுகளின் தலைவன் கருணாநிதி. எந்த தவறையும் மக்கள் தவறென்று உணர்ந்து கொள்ளாமல் செய்யக்கூடியவர் தான் கருணாநிதி. இது அவர் கைவந்த கலை. அவருடைய தயாரிப்பு தான் துரைமுருகன் என்ன சொல்கிறாரு, கிக்கு இல்லையா எல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்சுங்கிறார். அவர் எம்ஜிஆருக்கும் செல்லப்பிள்ளை தானே? எம்ஜிஆருக்கும் இல்லை இல்லை இல்லை, எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தவர் துரைமுருகன். ஆமாம். என்ன துரோகம்? அருமை அருமை அருமையாக கேட்டீங்க. இவர் படிக்க வச்சது ஏழை குடும்பத்தை சார்ந்தவர், வேலூர் பக்கத்தில் துரைமுருகன். ஆமாம், ஒரு சின்ன குக்கராமம். பச்சை பாசில் பணம் கட்டு மாணவர் திமுக பணம் கட்ட முடியலன்னு சக மாணவன் போய் எம்ஜிஆர் சொல்கிறான். பணம் கடைசி வரைக்கும் இவர் கல்லூரி முடித்து வெளியே வரைக்கும் பணம் கட்டினவர் யார்? எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு துரோகம் செஞ்சுட்டு கருணாநிதியோட சேர்ந்துட்டார். எப்போ? 72. இவர் இருக்க வேண்டிய இடம் எங்கே? எம்ஜிஆர் இருக்கணும் அதிமுகவில். இதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தி என்னென்னா, அது அவரோட விருப்பம் தானே சார். தலைவன் அவரை மானசீகமாக ஏற்றுக்கிட்டாரு கலைஞர் அவர்களை. ஆனால் அந்த தலைவன் படிக்க வைக்கலையே, பள்ளிக்கூடத்து ஃபீஸ் கட்டலையே, பராமரிக்கலையே, புத்தகம் வாங்கி கொடுக்கலையே, நோட்டு வாங்கி கொடுக்கல, பேனா வாங்கி கொடுக்கல, ரப்பர் வாங்கி கொடுக்கல, இங்கு வாங்கி கொடுக்கலையே. எம்ஜிஆர் அதே நோக்கத்தோட செஞ்சிருக்க மாட்டார்ல. உப்பிட்டவரை உள்ளவரை நினை, இதுதான் தமிழருடைய பண்பாடு. உப்பிட்டவரை, உப்பு போட்டவனே உள்ள வரைக்கும் நினைனா, ஃபீஸ் கட்டினவன், நோட்டு வாங்கி கொடுத்தவன், இவ்வளவும் செஞ்சவனை. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் சட்டசபை வளாகத்தில் நடந்தது. துரைமுருகன் மயக்கம் போட்டு விழுந்துட்டார் எம்எல்ஏவாக இருக்கும்போது. ஓடி எம்ஜிஆர் மடியில் தூக்கி வைக்கிறார். யாரை? இவர் திமுகவை சேர்ந்தவர். மடியில் தூக்கி வச்சு தண்ணி தெளித்து வளர்ப்பு பையங்கிறார். யாரை? துரைமுருகனை. தண்ணி கொடுத்து மூஞ்சியில் தண்ணியை தெளித்து விசிறி விட்டு. யார்? எம்ஜிஆர். சட்டசபை வளாகத்தில் பலாயிரம் பேர் பார்த்தான். இத்தனையும் செய்து மயக்கம் தெளிஞ்ச பிறகு கருணாநிதி போய் சேர்ந்தார். அப்போது துரோகத்தினுடைய மொத்த அடையாளம் கொழுப்பில் ஒரு மனுஷன் செஞ்சால் எப்படி இருப்பார்? அதுதான் துரைமுருகன். நீங்கள் அங்கே இந்த முறை வெற்றி பெற முடியாமல் தடுமாறி ஸ்டாலினுக்கு ஃபோனை போட்டு அழுது குளறி, நான் தோற்று போயிடும் போல் இருக்கேன், எனக்கு அமைச்சர் பதவி கிடைக்காத, மணல் திருடி லண்டனில் சேர்த்த முடியாத, என் பையன் அடுத்த வாரிசு வந்துட்டானே, அவன் அரசியல் சூனியமாக போயிருமேனே. நீ மக்களுக்கு உழைத்திருந்தால் உன்னை அன்னபோச ஜெயிக்க வைப்பான்.
உன் சிஷியனால் நீ தோற்கடிக்கப்படுகிறாய். இப்போ இருக்க ராணிப்பேட்டை காந்தி யார்? கள்ளச்சாராய வியாபாரி. கள்ளச்சாராய காய்ச்சினார் காய்ச்சலியா? நான் நேரடியாக கேட்குறேன். எதுக்கு அவர் வந்தார்? நான் 4 வீடியோ என்னால் போட முடியும், அவ்வளோ விஷயம் எனக்கு தெரியும். ராணிப்பேட்டை காந்தி யாருடைய சிஷியன்? இப்போ அமைச்சர் யாருடைய சிஷியன்? துரைமுருகனுடைய சிஷியன். அப்போ வந்து சாராயம் கடத்துவதற்கு காவல்துறை செல்வாக்கு வேணுங்கிறக்காக தான் துரைமுருகன் வந்து பார்க்குறாரு. யார்? ராணிப்பேட்டை காந்தி. துரைமுருக கருணாநிதி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் பெட்டிகளை கொடுப்பதற்கு. அவர் நேராக பெட்டியை குடித்து எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிட்டார். இப்படித்தான் பல பேருடைய வரலாறு. எல்லா பழைய கள்ளச்சாராய காட்சிகள் தான். இதுதான் திமுக. அப்போது 72, 77 திமுக ஆட்சி கலைக்கப்படுகிற வரை முழுக்க கள்ளச்சாராயம் காய்ச்சினவங்க பூரா யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் திமுக காரன் தான். ஆனால் இப்போ ஒரு நல்ல ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்களே. இந்த மசோதா இப்போது 5000 கள்ளச்சாராய வழக்கு இந்த வருஷம் பதிவாயிருக்கு. இந்த வருஷம் 4886 வழக்கு பதிவாயிருக்கு. காவல்துறையை கலைச்சிடலாமா? அதாவது புரகிபிஷன் ஒரு ஏடிஜிபி இருக்கார், மகேஷ்குமார், இப்போ காத்திருப்போர் பட்டியலில் இருக்கார்ல. ஆமாம். அப்போது இவர்களுக்கெல்லாம் என்ன வேலை? இப்போ கள்ளக்குறிச்சியில் கல்லுராயமலை சாராயம் இறந்து போன கருணாநகரில் இப்போ விற்கிது. அரசு அமைப்பு இப்போ இயங்குது. புரகிபிஷன் இன்சார்ஜ் யாருன்னு கேட்டிங்கன்னா ஏடிஜிபி அருண், அவர் தான் வச்சுருக்காரு. இப்போவா கள்ளச்சாராயம் இல்லைன்னு நேரடியாக சட்டமன்றத்தை சொல்ல முடியும். எம்ஜிஆர் இருக்கும்போது இதே போல் கடுமையாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். என்ன சட்டம்னா, கள்ளச்சாராயம் நீங்கள் வச்சுருந்தா 1 வருஷம் தண்டனை, குடித்தவனுக்கு 6 மாதம் தண்டனை. அப்போ கள்ளச்சாராயம் வச்சுருக்கணும் போலீஸ் பிடிச்சா என்ன பண்ணுவான்? குடிச்சுக்குவான். எங்கே? போலீஸுக்கு முன்னாடியே. வச்சிருந்தியா குடிச்சியா? குடித்தேன். நீதிபதி கேட்டால் ஐயா நான் குடிச்சிருந்தேன் ஐயா. இல்லையா வச்சுருந்தேன் ஐயா. ஐயா வாயை ஊதி பாருங்க ஐயா. வச்சிருந்தவனை பிடிச்சா 1 வருஷம் விற்கிறதுக்கு, அவனே குடிச்சிருந்தா 6 மாதம். அப்போ வச்சிருந்தவனை பிடிச்சா அவனே குடிச்சுக்குவான். அது 6 மாதமாக கம்மியாயிடும். அங்கேயே கம்மியாயிரு. எங்கே? போலீஸுக்கு முன்னாடியே கம்மியாயிரு. அப்போ ஒரு 1.5 வருஷமாக போடக்கூடாதா? வச்சிருந்து குடிச்சிருக்காரு, 1.5 வருஷமாக போட்டிருக்கலாமே. இல்லை, சட்டம் வந்து கள்ளச்சாராயம் விற்றால் 1 வருஷம், குடித்தா 6 மாதம். பாவம் அப்பாவி அவன். அப்போது நான் வச்சிருக்கிறது விற்கிறக்காக வச்சுருக்கல. எதுக்கு வச்சுருந்தேன்? குடிக்கிறக்காக தான் வச்சுருந்தேன். இப்படி தான் அந்த கள்ளச்சாராய சட்டம். கள்ளச்சாராயம் நான் ஒரு நேரடியாக ஸ்டாலின் ஐயாவை பார்த்து கேட்குறேன், தென் மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் இல்லையே ஏன்? மதுரைக்கு கீழே கள்ளச்சாராயமே கிடையாது. என்ன காரணம்? யார் ஒழிச்சா? எப்படி ஒழிக்கப்பட்டது? ஏன் போலீஸ் ஒழிச்சான்? அங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சினா கம்யூனல் கலவரம் ஆயிரும். என்ன ஆயிரும்? ஜாதி சண்டை வந்துவிடும். முக்குளத்தூர் தேவேந்திர குல வேளாளர்களும் நீங்கள் யார் காய்ச்சலா யார் குடிக்கிறாங்கிறதில்ல, குடித்தா சண்டை வந்துடும். அதனால் காவல்துறையை காய்ச்சாமல் பார்த்துக்கிறான். கல்லுராயமலையில் காவல்துறையை காய்ச்ச சொல்கிறான். இப்போ அதுக்கும் சொல்லிட்டாங்களே, அதுக்கு முழு பொறுப்பும் காவல்துறை தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இல்லைங்க, காவல்துறைக்கு என்ன தண்டனை அதை சொல்லுங்க. காவல்துறை கடுமையான ஒரு இது வச்சிருக்காரு, விமர்சனம் வச்சிருக்காரு. தண்டனை விமர்சனம் தெரிஞ்சிருவானா? தண்டனை எதுவும் சொல்ல. கள்ளச்சாராயம் காய்ச்ச சொல்லுவது காவல்துறை தான். கள்ளச்சாராயம் நீங்கள் கண்ணுக்குட்டி கோவிந்தராஜை பார்த்தீங்களா? பார்த்தேன். வீட்டை பார்த்தீங்களா? அவனுடைய வாழ்நாளில் பல லட்ச ரூபா மாமூல் கொடுத்துருப்பான். புரகிபிஷன் போலீஸு, லாண்ட் ஆர்டர் போலீஸு, அந்த ஏரியா வட்டச் செயலாளர் வண்டுமுருகன், திமுக வட்டச் செயலாளர், அதிமுக வட்டச் செயலாளர், அவ்வளோ பயலுக்கு பணம் கொடுத்துருப்பான். வீடு என்ன இருக்குது? அடுத்த சோறு இல்லை. இதுதான் பல கண்ணுக்குட்டி கோவிந்தராஜனுடைய நிலைமை. கல்லுராயமலையில் 5000 பேர் சாராயம் காய்ச்சலாம். சாராயம் காய்ச்சணும் கதை பூரா அப்படி தான். காய்ச்சினாலும் ஜெயிலுக்கு போகணும், காய்ச்சலினாலும் பொய் கேஸில் ஜெயிலுக்கு போகணும். அப்போது அவன் என்ன பண்ணுறான்? அவன் பொண்டாட்டி, அவன் தம்பி, அவன் ஆளையும் படத்தையும் பார்த்தீங்களா? ஸ்டாலின் படத்தை முன்னாடி வச்சுருக்கான்.
வீட்டில் ஸ்டாலின் படத்தை ஒட்டி வச்சுருக்கான். கருணாபுர மக்கள் கூலி கட்சி நடத்துவதற்காக கூலிகளாக பயன்படுத்துகிற மக்கள் தான் அவங்க. இதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் நீங்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு 1 வருஷம் இல்லை எத்தனை வருஷம் தண்டனை போட்டாலும் கஞ்சா ஒழிச்சிட்டிங்களா திமுக ஆட்சியில்? எதையும் இப்போ இந்த ஆட்சியை மட்டும் பேசணும் அப்படின்றது விஷயமா சார்? ஏன்னா இது தொடர்ந்து இருக்கு இல்லையா? இல்லைங்க, இந்த ஆட்சி தான் இப்போ இருக்கு. இல்லாத அதிமுகவை எப்படி பேசுறது? அதுக்கு அதையும் பேச வேண்டி இருக்கு இல்லையா? அவங்களும் பண்ணியிருக்காங்க, அவங்க ஆட்சியிலையும் இதெல்லாம் நடந்திருக்கு. இது சார் நடந்தது உண்மைதான் அதிமுக ஆட்சியில். இப்போ அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? திராவிட முன்னேற்றம். அதிகாரம் இருக்கிறவங்க செய்ய வேண்டியதை அதிகாரம் இல்லாதவன். ஆனால் இப்போ ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்திருக்காரு, அதை நீங்கள் பாராட்ட மாட்டேங்கிறீங்களே? இது போன்ற பல சட்ட மசோதாக்களை என்னுடைய 64 வயசில் பல சட்ட மசோதாக்களை பார்த்துட்டேன். எதுவும் எடுபடாதுன்றீங்களா? எடுபடாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, குடிகாரனாய் பார்த்து திருந்தாவிட்டால் குடியை ஒழிக்க முடியாது. இது குடிகாரனை வளர்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் தான். நீங்கள் ஆட்டோ சங்கர்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். ஆட்டோ சங்கர காலத்தில் அப்போ டிஎஸ்பி தான் பெரிய அதிகாரி. தங்கையான்னு ஒரு டிஎஸ்பி இருந்திருக்கார். அந்த தங்கையா தான் அதாவது ஆட்டோ சங்கரை சாராயம் காய்ச்ச சொல்லி அந்த பானைக்கு பூ சுற்றி பொட்டு வச்சு பூசை பண்ணி ஆரம்பித்து வச்சவரை யார்? டிஎஸ்பி தங்கையா. நீங்கள் ஆட்டோ சங்கர் எப்படி அவன் இவ்வளோ பெரிய குற்றவாளி ஆகிறான்னா, ஆட்டோ ஓட்டுறான், ஈசிஆரில் ஆட்டோ ஓட்டுறான் திருவான்மையூரில். ஒரு நாள் பையோடு வர்றான், ஓட்டு அவசரமாக ஓட்டு, எங்கே போகிறதுக்கு? ஈசிஆரில் போகிறதுக்கு. அன்றைக்கெல்லாம் ஒரே காடு. இப்போ நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் லண்டனில் இருக்கார், ரஞ்சித்துன்னு பேர். அவர் அந்த காலத்தில் சைக்கிளில் கூட்டிகிட்டு போவார். நான் சொல்ல ஒரு 80-83களில் ஒரே காடு. அப்போது ஆட்டோவில் வேகமாக போட சொல்லியிருக்கான். எவ்வளோன்னு கேட்டிருக்கான். 100 ரூபா 200 ரூபா கொடுத்துட்டு போயிருக்கான். 200 ரூபா எடுத்து இந்த பையில் என்ன கொண்டு போகிறான், இவ்வளோ அவசரமாக போகிறானே விசாரிச்சிருக்கான். அது சாராயம்டா. யார்? இன்னும் சக ஆட்டோக்காரன் சொல்லியிருக்கான். அவன் வந்தவன் சாராயம், நாங்கள்லாம் அவனை ஏற்ற மாட்டோம், நீ ஏதோ ஏமாவது ஏற்றிட்டு போயிட்ட, பிடிச்சானா ஆட்டோவை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிடுவான். அப்போ சவுக்கு, அப்போ சங்கர் சவுக்கு இல்லை, ஆட்டோ சங்கர். ஆட்டோ வருது, என்ன பண்ணுறது? ஆமாம், சங்கர்னாலே சவுக்கு தான் வருது. சவுக்கு சங்கர் ஞாபகமாகவே இருக்கீங்க, அதுதான் தெரியுது. ஞாபகமாக இல்லை, சங்கர்னாலே சவுக்கு தான் வருது. சரி சரி. அப்போ ஆட்டோ சங்கர் சாராயம் கடத்தினால என்ன பல ஆயிரங்கள் கிடைக்கும். அப்போது அதே கஸ்டமர் தேடி பிடிக்கிறான். பிடிச்சி நீ வராதையா, நானே எடுத்துக்கொண்டு தர்றேன், எவ்வளோ கொடுக்குறேன் ஒரு ட்ரிப்புக்கு? 1000 ரூபா தர்றேன். 4 பூரா ஓட்டினாலே 250-300 ரூபா கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு ட்ரிப்புக்கு 1000 ரூபா. அப்போ அடிக்கிறான். ஒரு ட்ரிப்புக்கு 1000, ஒரு நாளைக்கு 2 ட்ரிப் அடிக்கிறான், 2000 அடிக்கிறான். 2000 அடித்தா அப்போ போலீஸ்காரன் அவன் பிடிச்சிக்கிறான். 2000 கொடுத்துட்டு தப்பிச்சிட்றான். யாருக்கு? 2000 போலீஸுக்கு. போலீஸுக்கு ஒரு 2 நாளில் அடித்ததில் 2 4000 வந்திருக்கு. அன்னைக்கு முடிச்சா 2000 கொடுத்து தப்பிச்சு போயிட்டான். அப்போ நேரடியாகவே காவல்துறையிட்ட பேசுகிறான். டெய்லி 1000 ரூபா கொடுத்துட்றேன், என் வண்டி பிடிக்காது, நான் டெய்லி 2 லோடு அடிச்சுக்கிறேன். 2 லோடு எவ்வளோ கிடைக்கும்? 4000 கிடைக்கும். 1000 ரூபா போலீஸுக்கு போனால் 3000 ரூபா கிடைக்கும். ஒரு லோடுக்கு 1000 ரூபா, 2000 ரூபா கிடைக்கும். 2000 ரூபா அவங்களுக்கு 1000 ரூபா இருக்கா? இல்லை, ஒரு லோடுக்கு 1000 ரூபா. ஆமாம். 2 லோடுக்கு 2000 ரூபா. 2000 ரூபா. இப்போ போலீஸுக்கு 1000, அவனுக்கு 1000. ஆமாம் ஆமாம். அடிஷனலாக ஒரு 2 லோடு சேர்த்து அடிக்கலாம்ல? ஆமாம். பர்மிஷன் கொடுத்துட்டு அடிக்க வேண்டிய. அவ்வளோதான். அப்போது 3 லோடு அடிக்கிறான். 3 லோடுனா என்ன? 3 பை, அவ்வளோதான். லோடுனா என்ன பெரிய ஆட்டோ கிட்ட லோடாக அடிக்க போகிறான்? ஒரு 5 கிலோ, 5 லிட்டர், 5 லிட்டர் 10 லிட்டர் ஒரு கேனில் இருக்குது. சாக்கு பையில் போட்டு எங்கள் அடியில் வச்சு சீட்டு அடியில் வச்சுக்குவான். இதில் பெரிய அப்புறம் சாராயம் விற்பதை விட காய்ச்ச ஆரம்பிச்சாலும். இதெல்லாம் யார் உருவாக்குது? யார்? காவல்துறை தான். காவல்துறையுடைய ஆதரவு இல்லாமல் ஒருத்தர் சாராயமோ கஞ்சாவோ மெத்தனாலோ இப்படி எதுவுமே நம்ம சாதிக்கு உட்பட, ஜாபர் சாதிக்கு உட்பட யாருமே செய்ய முடியாது. காவல்துறை
அனுமதி இல்லாமல் காவல்துறைக்கு தெரியாமல் எதையுமே செய்ய முடியாது. அப்போது சட்டம் போட்டு திருட கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது. அதாவது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. குடிகாரனாய் பார்த்து திருந்தாவிட்டால் குடியை ஒழிக்க முடியாது. சட்டம் போட்டு சட்டம் திருந்து பாட்டு அதனுடைய வேலையை செய்யும். போலீஸ் வேலை செய்வான். அப்போது இதனால் எந்த விதமான பலனும் கிடையாது. பலன் இல்லை, பயம் கூட இருக்காதுன்றீங்க. ஒன்றும் இருக்காது. நீங்கள் முதல்ல காவல்துறை மேலே பயம் வரணும். காவல்துறை அரசியல்வாதி கட்டுப்பாட்டுக்கு போகக்கூடாது. இப்போ திமுக வந்துருச்சுன்னா போலீஸ் சூப்பரண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா மாவட்ட செயலாளர். திமுக சூப்பரண்ட் மாவட்ட செயலாளர். அதாவது உங்களுக்கு இன்னொரு வரலாற்று உண்மையை சொல்கிறேன். 80களில் காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பிக்கு உதவியாளராக ஒரு டிஎஸ்பி இருப்பார். டிஎஸ்பி இருப்பார். எஸ்பி வந்து 26 வயசில் எஸ்பி. ஐபிஎஸ் முடிச்சுட்டு நேரடியாக கலெக்டர் எஸ்பியை வந்துடுறாங்க. அவங்களுக்கு அந்த மாவட்டத்தினுடைய நிலவரம் தெரியாது. இப்போ அவருக்கு உதவியாளராக இருக்கிற டிஎஸ்பி எஸ்பி அலுவலக இன்சார்ஜ் அவர் ஏட்டையாவிலேருந்து வந்திருப்பார். ஏட்டையா, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டரு, அப்புறம் டிஎஸ்பி. அவருக்கு எல்லா நிலவரம் தெரியும். அவர் என்ன பண்ணுவார், எஸ்பிக்கு ஆலோசனை கொடுப்பார். சார், அந்த மாவட்டம் அந்த வட்டம் முழுக்க சாராய ஏரியா, இந்த ஏரியா ஜாதி கலவரம் வர்ற ஏரியா, அந்த ஏரியாவுக்கு இவர் தான் இன்ஸ்பெக்டர் தான் கரெக்டு, அந்த ஸ்டேஷனுக்கு அவர் தான் கரெக்ட். இப்படி பழுத்த பழமாக இருந்து 55 வயசு டிஎஸ்பி அந்த மாவட்டத்தினுடைய அனைத்து கள நிலவரத்தையும் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். 2000 என்ன வந்ததுன்னா, ஜாங்கிட்டுன்னு ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர், வட இந்திய அதிகாரி, ராஜஸ்தான் ஆசாரி சமூகத்தை சேர்ந்தவர். அவர் தூத்துக்குடி எஸ்பி, திருநெல்வேலி எஸ்பி. திமுக மாவட்ட செயலாளர் சொல்லுவதை நீங்கள் அது வரைக்கும் எந்த எஸ்பியும் கேட்க மாட்டாங்க, எந்த டிஎஸ்பியும் கேட்க மாட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கருணாநிதி ஐடியா கொடுக்குறாரு, இந்த டிஎஸ்பி தூக்கிட்டு இன்ஸ்பெக்டர் போட்டிருங்க. யாரை? டிஎஸ்பி தூக்கிட்டு இன்ஸ்பெக்டர். ஏமா தமிழ்நாடு முழுக்க ஒரு ஜிஓ போட்டிருங்க. எதில்? ஹோம் டிபார்ட்மெண்ட்டில். இனிமேல் எஸ்பிக்கு ஆலோசகராக யார் இருப்பாங்க? இன்ஸ்பெக்டர் தான். எஸ்பி இன்ஸ்பெக்டரும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருப்பாங்க. 10 வருஷமாக அங்கே இருப்பாங்க. அந்த அவன் தான் மாவட்ட செயலாளர். அவர் மூலம் தான் குற்றவாளியை விடுவிக்கிறது, குற்றவாளியை சேர்த்துறது, எதிர்கட்சியை கேஸ் போடுறது, எதிர்த்தவனை கேஸ் போடுறது. ஆனால் டிஎஸ்பி இருந்தால் இந்த அரசியல்வாதி சொல்வதை கேட்க மாட்டார். இதை காலி பண்ணது யார்? ஜாங்கிட்டு கொடுத்த ஐடியா கருணாநிதி ஏற்றுக்கொண்டார். அன்னையோட சட்ட ஒழுங்கு நாசமாக போச்சு. சட்ட ஒழுங்கு நாசமாக போச்சு. எம்ஜிஆர் இதை செய்யலை. எம்ஜிஆர் இதை செய்யலை. ஜெயலலிதா இதை செய்யலை. யார் செஞ்சது? கருணாநிதியும் ஜாங்கிட்டு தான் செஞ்சது. இப்போ கள்ளச்சாராய சாவு வந்த கள்ளக்குறிச்சியில் ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு இளம் சூப்பரண்டா போலீஸ், 28 வயசு. அவர் கள்ளக்குறிச்சி கல்வராயமலை எங்கே இருக்குன்னு தெரியாது. சண்முகன்னு ஒரு எஸ்பி இன்ஸ்பெக்டர். அவர் தான் வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன் எம்எல்ஏ, இப்படி எல்லா எம்எல்ஏக்களுக்கும் அவர் தான் அங்கே எஸ்பி. இன்ஸ்பெக்டர் சண்முகம் தான் எஸ்பி. மீனா சாய் மீனா சிங், அவர் எஸ்பி இன்ஸ்பெக்டர். ஐபிஎஸ் அதிகாரி என்னவா இருக்கார்? ஏன்னா அவருக்கு தெரியாது. அத்தனையும் யார் கண்ட்ரோல் பண்ணுறா? சண்முகம் அங்கே 10 வருஷமாக இருக்கார். மோகன்ராஜ்னு ஒரு எஸ்பி விஆர்எஸ் கொடுத்துட்டா போயிட்டார். இவருடைய டார்ச்சர் தாங்காமல். யார் டார்ச்சரை? ஆளுங்கட்சியோட டார்ச்சர் தாங்காமல் சாராய வியாபாரிகளை பூரா கைது பண்ணாத. அவன் ஏன் ஆளு? என் கட்சிக்காரன். எப்படி நீ அவனை கைது பண்ணலாம்? அவன் சாராய காய்ச்சலுக்கு தான் கட்சியிலே இருக்கான்.
அப்போ எப்படி சாராய சாவுகள் நடக்காமல் இருக்கும்? சட்ட ஒழுங்கை எப்படி காப்பாற்ற முடியும்? காவல்துறையுடைய அதிகாரங்கள் பூரா யார்கிட்ட போயிடுச்சு? கரை வெட்டிட்டு போயிடுச்சு. யார் இந்த சமூகத்தை காப்பாற்றுறது? மாவட்ட செயலாளரை மீறி எந்த வேலை செஞ்சாலும் அந்த எஸ்பி மாற்றப்படுவார். தண்ணியிலா காட்டுக்கு மாற்றப்படுவார். அப்போ எப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சாமல் இருப்பான்? கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கே கரை வெட்டி கட்டலாம் கட்சியில் இருக்கான். கண்ணுக்குட்டி ஸ்டாலின் படத்தை ஒட்டி வச்சுருக்கார். ஏன்? நானும் திமுகயா, என்னையும் போலீஸ் பக்கத்தில் வரக்கூடாது. இதுதான், வேறு ஒன்று எதுவும் இல்லையே. தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராய சாவுகளும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னா காவல்துறைக்கு கட்சிக்காரை கட்டளையிடக்கூடாது. கட்சிக்காரனை காவல்துறை கட்டுப்படுத்தக்கூடாது. அவன் அரசியல் வேலையை பார்க்கட்டும், இவன் அரசு வேலையை பார்க்கட்டும். ஆனால் எந்த காவல்துறையும் இன்ஸ்பெக்டரும் அந்த ஏரியா ஆளுங்கட்சி தலையீடு இல்லாமல் அவரால் வேலையை பார்க்க முடியாது. அப்போ எப்படி சாராயத்தை ஒழிப்பீங்க? இது முதலமைச்சர் தெரியாதா? தெரியும். கருணாநிதி தெரியாதா? தெரியும். எடப்பாடி தெரியாதா? தெரியும். இவர்களுடைய திரைமறை வேலைகள் செய்வதற்காகவே காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்படுகிறார்கள். தனக்கு சௌரியமான ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. நீங்கள் ஏடிஎம்கே பீரியடில் ஏடிஜிபி ராஜேஷ் தாஸ் வந்தார் இல்லையா? ஆமாம். எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க. ஏன் நம்ம சொல்கிறத கேட்பாருன்னா ராஜேஷ் தாஸை வச்சார். ஆனால் ராஜேஷ் தாஸ் என்ன பண்ணுறாரு? பெண் எஸ்பியை பாலியல் தொந்தரவு பண்ணுறார். சாதாரண ஒரு பெண் அல்ல, ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ். அப்போ அவர் பணிகாலத்தில் எத்தனை காவல்துறை கடைநிலை ஊழியர்கள் பெண்களை கை வச்சிருப்பார்? இதெல்லாம் யார் கேட்குறது? அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் கூட்டு. அவருக்கு திடீர்னு தோன்றிய விஷயம் இல்லை. அந்த எஸ்பியை ஒரே காரில் ஏற்றிட்டு அவர் ஒரு நாளில் தோன்றியதில்லை. பல பெண்கள் அவருடைய பணிக்காலத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வெளியிலே சொல்லல. அப்போது திருந்த வேண்டிய சாராய வியாபாரி இல்லை, திருந்த வேண்டியது அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் தான். காவல்துறை அதிகாரிகள் இப்போ பணியிட மாற்றம் மட்டும் இல்லை, கடுமையான சட்டத்தில் பணியிலிருந்து விடுவிப்பு. யாராவது சாராயம் காய்ச்சுவானு சொல்லுங்கள். தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் சாராயமே இல்லையே, ஒழிச்சாச்சே. ஏன்? ஜாதி சண்டை வந்துடும், விட்டு குத்து வந்துடும், ரத்த சிந்து வேண்டி வந்துடும். அதனால் காவல்துறையை ஒழிச்சு விட்டான். அதாவது பாண்டியன் சார் என்ன சொல்கிறாருன்னா, என்ன சட்டம் போட்டாலும் இதை வந்து அதிகாரிகள் சரியா இல்லைன்னா இதை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றது தான் அதுதான் உண்மை. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.